பாராசோம்னியாக்கள் என்பது தூக்கத்தின் போது ஏற்படும் பரந்த அளவிலான மயக்கமான மற்றும் பெரும்பாலும் நினைவில் இல்லாத நடத்தைகளை குறிக்கிறது. இது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரையும் பாதிக்கிறது. இந்த நிகழ்வுகள் பொதுவான குறுகிய தன்னிச்சையான இயக்கங்கள் முதல் ஓய்வை சீர்குலைக்கும் சிக்கலான நிலைகள் வரை இருக்கலாம். இந்த நடத்தைகளை புரிந்து கொள்வது பயனுள்ள மேலாண்மைக்கான முதல் படியாகும் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பான தூக்க சூழலை உறுதி செய்வதாகும். தூங்குவதற்கு சற்று முன்பு பலர் கை கால்கள் அல்லது முழு உடலையும் திடீரென அசைக்கும் அனுபவத்தை பெறுகிறார்கள். மற்றவர்கள் தூக்க பக்கவாதத்தை சந்திக்க நேரலாம், அங்கு அவர்கள் தூங்கும்போதோ அல்லது விழிக்கும்போதோ சிறிது நேரம் நகர முடியாமல் போகிறார்கள். சில நபர்கள் இந்த ஓய்வு நிலைகளில் குறுகிய கால பிடங்கள், தொடர்ச்சியான எண்ணங்கள் அல்லது பற்களை கடிக்கும் மற்றும் அரைக்கும் அனுபவத்தையும் பெறலாம். இரவு பயங்கள் என்பது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இல்லாத அல்லது NREM தூக்கத்தின் ஆழமான நிலையில் பொதுவாக இரவின் முதல் சில மணிநேரங்களுக்குள் ஏற்படும் தீவிரமான நிகழ்வுகளாகும். ஒரு நிகழ்வின் போது ஒரு நபர் உட்கார்ந்து அலறி இதய துடிப்பு அதிகமாகவும் கண்கள் அகலமாகவும் இருக்கும் நிலையில் கைகளை அசைக்கலாம். அவர்கள் பயந்ததாக தோன்றினாலும் பொதுவாக அந்த நிகழ்வை பற்றி அவர்களுக்கு நினைவிருக்காது. இரவு பயத்தின் போது ஒருவரை எழுப்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது, ஏனெனில் இது அவர்களின் மன உளைச்சலை அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளிடையே இது பொதுவானதாக இருந்தாலும் பெரியவர்களின் நிகழ்வுகள் பெரும்பாலும் உளவியல் காரணங்கள் அல்லது மது அருந்துவதுடன் தொடர்புடையவை. குழந்தைகளுக்கான சிகிச்சை பொதுவாக எளிய பெற்றோர் ஆறுதல் அளிப்பதை உள்ளடக்கியது. இருப்பினும் பெரிய குழந்தைகளுக்கு 3 முதல் 6 வாரங்களுக்கு குறுகிய கால பயன்பாட்டிற்கு பென்சோடியாசெபைன்கள் பரிந்துரைக்கப்படலாம். நைட்மேர்ஸ் இரவு பயங்களிலிருந்து வேறுபடுகின்றன, ஏனெனில் அவை REM தூக்கத்தின் போது ஏற்படுகின்றன மற்றும் திடீர் விழிப்புக்கு வழிவகுக்கும் தெளிவான பயங்கரமான கனவுகளை கொண்டிருக்கின்றன. அவை குழந்தைகளிடையே அடிக்கடி காணப்படுகின்றன மற்றும் அதிக மன அழுத்தம், காய்ச்சல், தீவிர சோர்வு அல்லது மது அருந்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தூண்டப்படலாம். மேலாண்மை பொதுவாக இந்த அடிப்படை தூண்டுதல்களை கையாளுவதில் கவனம் செலுத்துகிறது. தூக்கத்தில் நடப்பது அல்லது சோம்னாம்புலிசம் இது ஆழமான NREM தூக்கத்தின் போது பெரும்பாலும் இளமை பருவத்தின் பிற்பகுதியிலும் குழந்தை பருவத்தின் பிற்பகுதியிலும் ஏற்படுகிறது. தூக்கத்தில் நடப்பவர்கள் தங்கள் செயல்களை அறியாமல் அரைமயக்க நிலையில் நகர்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் முணுமுணுக்கலாம் மற்றும் விழித்தெழுந்த பிறகு நிகழ்வை பற்றி நினைவில் கொள்ளாமல் இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் தடைகளில் நடந்து தங்களுக்கு அறியாமலேயே காயப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட காரணிகள் தூக்கத்தில் நடப்பதை மேலும் நிகழச் செய்யலாம். அதாவது குறிப்பிட்ட தூக்கமின்மை அல்லது படுக்கைக்கு செல்வதற்கு மிக அருகில் காஃபின் உட்கொள்வது, தூங்குவதற்கு முன் உற்சாகமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பது போன்ற தூண்டுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் ஒரு தூண்டுதலாக செயற்படலாம். தூக்கத்தில் நடப்பது தற்செயலான காயங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் மேலாண்மை பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்துகிறது. காயங்களை தடுக்க குடும்பத்தினர் கதவு மற்றும் படுக்கை அலாரங்களை நிறுவுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இது தூக்கத்தில் நடப்பவர் படுக்கையை விட்டு வெளியேறும்போது மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும். அவர்களின் பாதையில் உள்ள தடைகள் அல்லது உடையக்கூடிய பொருட்களை அகற்றுவது, ஜன்னல்களை பாதுகாப்பாக பூட்டுவது மற்றும் விழுவதை தடுக்க குறைந்த படுக்கைகள் அல்லது தரைமத்தைகளை பயன்படுத்துவது முக்கியம். ஒருவர் தூக்கத்தில் நடப்பதாக கண்டறியப்பட்டால் அவர்களை வலுக்கட்டாயமாக எழுப்புவதற்கு பதிலாக மெதுவாக படுக்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். இது கிளர்ச்சி அல்லது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும். காயங்கள் ஏற்படும் வரை பொதுவாக குறிப்பிட்ட சிகிச்சை தேவையில்லை என்றாலும் பொதுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இல்லாவிட்டால் குளோனாசெப்பம் போன்ற மருந்துகள் பயன்படுத்தப்படலாம். இருப்பினும் அவை பகல் நேர தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் என்பது பொதுவாக வயதான பெரியவர்களிடம் காணப்படும் ஒரு தீவிரமான நிலையாகும். இது பேசுதல் அல்லது குத்துதல் மற்றும் உதைத்தல் போன்ற வன்முறை இயக்கங்கள் மூலம் தெளிவான கனவுகளை செயல்படுத்துவதை உள்ளடக்குகிறது. இரவு பயம் உள்ளவர்களிடமிருந்து வேறுபட்டு இந்த கோளாறு உள்ளவர்கள் அடுத்த நாள் காலையில் விழித்தெழும்போது தங்கள் தெளிவான கனவுகளைப் பற்றி பெரும்பாலும் அறிந்திருப்பார்கள். இந்த கோளாறு மருத்துவ ரீதியாக முக்கியமானது, ஏனெனில் இது பெரும்பாலும் பார்க்கின்சன் நோய், மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோஃபி அல்லது லூயி பாடி டிமென்ஷியா போன்ற சிதைவு மூளை நோய்களுடன் தொடர்புடையது. சில சந்தர்ப்பங்களில் REM ஸ்லீப் பிஹேவியர் டிசார்டர் மற்ற நரம்பியல் அறிகுறிகள் தோன்றுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்படுகிறது. இது நீண்டகால மூளை ஆரோக்கிய கண்காணிப்புக்கு ஒரு முக்கிய குறிகாட்டியாக அமைகிறது. நோய் எறிதலுக்கு பெரும்பாலும் தூக்கத்தின் போது தசை செயல்பாட்டை கண்காணிக்க
எலக்ட்ரோமயோகிராஃபியுடன் பாலிசோம்னோகிராஃபி தேவைப்படுகிறது. இந்த கோளாறுக்கு அறியப்பட்ட சிகிச்சை இல்லை என்றாலும் அறிகுறிகள் பெரும்பாலும் குறைந்த அளவு குளோனாசெப்பம் அல்லது மெலட்டோனின் மூலம் நிவாரணம் அளிக்கப்படலாம். மருத்துவர்கள் மனநிலை மற்றும் நரம்பு செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு நரம்பியல் பரிசோதனைகளையும் மேற்கொள்வார்கள், அடிப்படை அசாதாரணங்களை கண்டறிய. தனிநபர் மற்றும் அவர்களின் படுக்கை பங்குதாரர் இருவருக்கும் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அவர்கள் தற்செயான தீங்குக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கப்பட வேண்டும். மருந்து வேலை செய்ய தொடங்கும் வரை பங்குதாரர்கள் தனித்தனி படுக்கையில் தூங்க விரும்பலாம். படுக்கையைச் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து கூர்மையான பொருட்கள் மற்றும் ஆபத்தான தளபாடங்களை அகற்றுவதும் அவசியம். இறுதியாக, தூக்கத்துடன் தொடர்புடைய கால்பிடிப்புகள் பெரும்பாலும் நடுத்தர வயது மற்றும் வயதான பெரியவர்களின் கெண்டைக்கால்கள் அல்லது பாதங்களை பாதிக்கின்றன. விரும்பத்தக்க மேலாண்மை உத்தி படுக்கைக்கு செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட தசைகளை நீட்டுவது மற்றும் காஃபின் போன்ற தூண்டுதல்களை தவிர்ப்பது. குயினின் போன்ற மருந்துகள் பொதுவாக தவிர்க்கப்படுகின்றன, ஏனெனில் அவை பெரும்பாலும் பயனற்றவை மற்றும் தொந்தரவான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பாராசோம்னியாக்களை திறம்பட நிர்வகிப்பதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் தொழில்முறை மருத்துவ வழிகாட்டுதல் ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. குறிப்பிட்ட வகை தூக்க நடத்தை மற்றும் அதன் தூண்டுதல்களை அடையாளம் காண்பதன் மூலம் தனிநபர்கள் காயத்தின் அபாயத்தை குறைக்கலாம் மற்றும் அவர்களின் ஒட்டுமொத்த ஓய்வின் தரத்தை மேம்படுத்தலாம். தொடர்ச்சியான அல்லது வன்முறை தூக்க கோளாறுகளுக்கு எப்போதும் ஒரு சுகாதார வழங்குனரை அணுகவும்.